கர்த்தர் யோபுவையும் அவன் குடும்பத்தையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்து பாதுகாத்தார் என்று வசனம் சொல்லுகிறாரு. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கல்ல, குடும்ப ஜெபம் பண்ணுறீங்க, பைபிள் வாசிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்கல்ல, உங்கள் வீட்டை சுற்றிலும் கண்ணுக்கு தெரியாத ஒரு பாதுகாப்பின் வேலியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். கோட்டை, அரண் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவ்வளோ சுலபமாக எந்த பிசாசின் கிரியைகளும் உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது. விசுவாசிங்க. அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய ரத்தம், எனக்காக சிந்தப்பட்ட பரிசுத்தமுள்ள இரத்தத்தை எங்களை சுற்றிலும் பாதுகாப்பாக எங்களுக்கு நீர் வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லி உங்களுடைய குடும்ப ஜெபத்தில் ஸ்தோத்திரித்து நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிட அந்த பாதுகாப்பு உங்களுக்குள்ளே இருக்கிறதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய தொழில், உங்களுடைய பொருட்கள், உங்களுடைய வீடு எல்லாவற்றையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாக்கிறார் என்பதை விசுவாசிங்க. ஏன்னா